பூண்டு மிளகு காளான் வறுவல் இன்னைக்கு பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சத்தான உணவு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இது கூட வந்து குடமிளகா, வெங்காயம் எல்லாரும் வித்தியாசமான முறையில் சேர்ப்போம். இது முடிக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த உணவு அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. பூண்டு மிளகு காளான் வறுவல் வறுவல் இன்னைக்கு பண்ண போகிறோம். சிறப்பு. எப்படி நீங்கள் சொல்கிறது கஷ்டப்படுவீங்க, நானே சொல்லிடுறேன். சரிங்கண்ணா, இது யார் கொடுக்க போறீங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இது யார் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கனடா டொரண்டோ பகுதியை சேர்ந்த கார்த்திக் பிரகாஷ் அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட கடவுளின் குழந்தைகள் ஒரு 70 பேருக்கு மத்திய விருது கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கூறி உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா சிவகுமார், அம்மா கஸ்தூரி, தம்பி சத்யநாராயணன் இவங்கெல்லாம் வாழ்த்து கோயம்புத்தூர் பீளமேட்டிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க. இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஆசிரமத்தின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க, காளான் வறுவலை பற்றி சொல்லுங்கள். காலங்காலமாக சொல்லலாம். இல்லைங்க, இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. இதெல்லாம் இது வந்து முழுக்க முழுக்க பூண்டுலேயே பண்ணக்கூடியது. அப்படியே வெள்ளையா இருக்குண்ணா. பூண்டு வெள்ளையாக தான் இருக்கும். காளானும் இல்லையா தான். ஏன்னா வந்து காளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கு நிகரான ஒரு உணவு தான் இது. வெஜிடேரியனில் வந்து ரொம்ப விருப்பமாக இந்த காளான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதனால் இந்த உணவை தேர்ந்தெடுத்தோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சத்தான உணவு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இது கூட வந்து குடமிளகா, வெங்காயம் எல்லாரும் வித்தியாசமான முறையில் சேர்ப்போம். பசங்க ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் சாப்பிடுவாங்க, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது முடிக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த உணவு அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உணவை இது மட்டும் இல்லையா, நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு உணவுமே புதுசாக தானே கொடுக்குறோம். கண்டிப்பாக அதில் இந்த காளான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். அது கூட என்னென்ன கொடுக்குறோம் சாங்? நான் காய்கறி போட்ட பிரியாணி, மீல் மேக்கர் குருமா, தயிர் பச்சடி, கேசரி, வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு மத்திய விருந்து கொடுக்க போகிறோம். அவங்க மூலியமா எங்களுக்கு தடைப்படலான சாப்பாடு கிடைக்க போகுது. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லிட்டு வாங்க காளான் வறுவலுக்கு போகலாம். மிளகு பூண்டு காளான் வறுவல், பூண்டு மிளகு காளான் வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். இப்போ காளான், செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், வெங்காயம், கொட்டை மிளகா, கல்லூர் குடை மிளகாய்னா, பெரிய வெங்காயம், காஷ்மீரி தூள், உப்புத்தூள், பெப்பர் தூள், வெங்காயத்தழை, பச்சை மிளகாய், பூண்டு, எலுமிச்சைப்பழம், சோயா சாஸ். நான் காளானை நல்லா கழுவு போகிறேண்ணா. கழுவு புரியா? கழுவு போகிறேண்ணா. காளான் இந்த மாதிரி 2 துண்டுகளாக கட் பண்ணிக்கிறாங்க. காளானுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால 2 துண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். சின்னதாக இருக்கிற காளானை அப்படி முழுசாக போட்டுக்கிறோம். காளான் பூண்டு மிளகலுக்கு காளான் என்ன காளான் பூண்டு போலறதுடா. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. பூண்டு மிளகு காளான் வறுவல் ஒரு வித்தியாசமான செய்முறை, ரொம்ப எளிமையான செய்முறை, ரொம்ப 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 ருசியான ஒரு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா உருளி வச்சாச்சு. உருளி நல்லா சூடாக இருக்குது. ஒரு 150 ml செக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இந்த எண்ணெயிலேயே இந்த காளான், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். நம்ம வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு நம்ம அளவு சொல்கிறோம் இல்லையா? ஆமாங்க. எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். நம்ம இல்லைங்க ஐயா, மக்கள் நறுக்கிக்கணும். இது கூட ஒரு 50 கிராம் பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயமும் பூண்டு ஒன்றா வதங்கணும். இதுதான் இந்த மஷ்ரூமுக்கான மனமே. 10 to 12 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. ஐயா போதுங்களா? ஒரு கண்ணாடி பாத்திரம் அந்த வெங்காயமும் நல்லா பூண்டும் நல்லா மனம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்ச காளானை உள்ளே இறக்கிக்கிறோம். இந்த எண்ணெயிலே இந்த பூண்டு வெங்காயத்தோடு இந்த காளான் நல்லா குக் ஆகணும். நல்லா தண்ணி விடும். அது முடிக்க நல்லா இதிலே குக் பண்ணணும். சொன்ன மாதிரியே தண்ணி எல்லாம் விடுது ஐயா. ஆமாங்க, காளான் அப்படியே தண்ணி விடும். தண்ணியோட வேக்காட்டிலே ஒரு 7 to 8 நிமிஷத்துக்குள்ளே காளான் நல்லா குக் ஆகிடும். அடுத்தடுத்து நம்ம தேவையான மசாலா மட்டும் டப்புன்னு சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு 1 to 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி காரத்துக்காக. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கம்மியாக ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இதில் இந்த காரம் அப்படியே இறங்கும்.
மஷ்ரூம் ரெடி ஆகி இருக்கு. இப்போதைக்கு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். 2வது முறை வெங்காயம் சேர்த்துக்கிறோண்ணா. இந்த மாதிரி வெங்காயத்தை சைனீஸ் கட்டிங் சொல்லுவாங்க, டைஸ்னு. அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு வெங்காய இதழ்கள் ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க. இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே இழுக்கிற மாதிரி வண்ண குடமிளகாய்கள் எடுத்துருக்கோண்ணா. இப்போ வீட்டில் செய்கிறவங்க வந்து ஒரே ஒரு குடமிளகா, அது என்ன கலராக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தினா போதும். நல்லா கலந்துருச்சுங்களா? நல்லா கலந்துருச்சுண்ணா. அடுத்தடுத்து பொருள்களை சேர்க்க போகிறோம். கலக்கிறதுக்கு தானே கலக்கலாம் செய்கிறோம். கலக்கிறதுக்கு கலக்கலாம் செய்யல தம்பி, குழந்தைங்களுக்கு கலக்கலாம் செய்கிறோம். குடமிளகா வெங்காயம்லாம் வந்து ரொம்ப ஓவராக குக்காகலாம் தேவையில்லை. அதோடைய சுவை மட்டும் கிடைச்சா போதும். இந்த நேரத்தில் சோயா சாஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி, வண்ணத்துக்காக தான். காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். வித்தியாசமாக மனம் வருகிறது. இந்த மசாலாக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பூண்டு வெங்காயம் ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுதுண்ணா. கலர் வண்ணங்கள் வேறு லெவலில் இருக்குது. அரை பழ அளவு எலுமிச்சை பழ ஜூஸ். நம்மளுடைய காளான், நம்மளுடைய காய்கறிகள் எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுது. நல்லா மசாலா வாசனையோட அந்த பூண்டு மணத்தோடு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் வெங்காயத்தாள் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகு எதனால் கடைசியாக சேர்க்குறோன்னா கசக்கும், அதனால் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறோம். சூட்டில் மிளகு சேரும் போது சிறு கசப்பு கொடுக்கும், அதனால் கடைசியாக சேர்த்துட்டு அப்படியே இறக்கிடுறோம். ஃபைனல் டச்சு. நம்மளோட பூண்டு மிளகு காளான் வறுவல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாங்களா? கண்டிப்பாக. ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி முந்திரி திராட்சைலாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோண்ணா. வெஜிடேரியன் பிரியாணி ரெடி. பாருங்க பார்ப்போம். ஜம்மு உடைக்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி ரெடி. செம்மையாக இருக்குதா? சூப்பர்ண்ணா. இல்லி வைங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்கீங்க போல இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தயார் பண்ணதுண்ணா. மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு சைவ பிரியாணி, அதை கூட இன்னைக்கு சிறப்பான தடபுடலான விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே பாரு, கையை பாரு, பறக்குது அவனுக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். மதிய சாப்பாடு சாப்பிட்டு பாரு, எல்லாம் நல்லா இருக்குன்னுவாங்க. ஏன்னு கேளாம், ஏன்னா என் கைப்பட்டது இல்லை. அணில் கழிச்சப்ப ரொம்ப ருசிக்குன்னுவாங்க. அன்னைக்கு கொதறி வச்சுச்சுன்னா கடிச்சா பரவாயில்ல. இது காக்கா கடிச்சிருக்கு. என்ன சேர்ண்ணா அப்படி இருக்கு? சின்ன புள்ளியிலேருந்து நானும் காளான் சாப்பிட்ருக்கேண்ணா. செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த காளான் வேற இல்லை, இதுவும் செம்மையாக இருக்குண்ணா. காளான் சாப்பிடுங்க, காலங்காலமாக வாழலாம். இன்னும் ஒரு தத்துவத்தை அழகாக சொல்லிட்டேன். அப்படிலாம் வருது. ஒரு புதுமையான செய்முறையில் செஞ்சு கொடுத்துருக்காருண்ணா. உண்மையிலே தரமாக இருக்குதுண்ணா. எப்பயுமே புதுசு புதுசாக தானே செஞ்சுன்னு இருக்காங்க. சிந்தனைகள்லாம் இங்கே இருக்கணும். வெங்காயமே வேறு லெவலாக இருக்குது. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணவு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் உப்பு எல்லாமே அளவாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மஷ்ரூம் இது முடிக்க கண்டிப்பாக அந்த குழந்தைங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த உணவு. இந்த மஷ்ரூம் வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணியோட சேர்ந்து சாப்பிடும்போது அந்த மசாலா வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. அதாவது சைவத்தில் கோழிக்கறின்னு பார்த்தோம்னா காளான், அந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் வந்து நல்லா இருக்குன்னா புதுவிதமான மசாலா. உண்மையிலேயே ஆரோக்கியமான பொருள். காரணம் என்னென்னா அவ்வளோ பூண்டு சேர்த்துருக்கோம், அவ்வளோ மிளகு சேர்த்துருக்கோம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பான உணவு தான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு. வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த மஷ்ரூமுக்கு அவ்வளோ தரமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. குருமா கூட விட்டு வைக்கலையா? ஆமாம், நல்லா இருந்தால் அப்படிதாயா? எல்லாரும் ரொம்ப கொடுமை பாரு, பெரிய மனுஷன் எங்கே நிற்கிறாரு. பாருங்க, இதை செஞ்சிருக்கிறது அத்தனையுமே அட்டகாசமான பொருள். பார்க்கும்போதே தெரியும், எல்லாம் இலைய கூட விட மாட்டாங்க போடுறது. இதே சந்தோஷத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறோம். நம்ம பார்க்கலாமா? போகலண்ணா. வாழைப்பழங்கள், வெஜ் குருமாக்கள், பிரியாணிக்கள், வெஜ் பிரியாணிக்கள், வெங்காயம், தயிர் பச்சடி, கேசரி, பூண்டு மிளகு காளான் வறுவல். கொடுத்துடலாமா? குழந்தைங்களாம் ரெடியாக இருக்காங்க, சாப்பிட கொடுத்துருங்க.
அன்பு தந்தையே இறைவா, இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்ற அன்பு மகன் கார்த்திக் பிரகாஷை மது கரத்திலே தருகின்றோம் தகவனே. இவர்கள் இந்த மதிய உணவை கன்னடாவிலிருந்து இந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கிறார்கள். எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கிறார்களோ அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றி தரும் தகவனே. அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியுமாண்டவரே, தொழிலிலே முன்னேற்றத்தை தாருமாண்டவரே. அவர்கள் வெளியே போகும்போது உள்ளே வரும்போது நல்ல பாதுகாப்பான பயணத்தை தந்து வழி நடத்துமாண்டவரே. அவருடைய குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்தி உமது ஆசீர்வாதத்தையும் உமது அன்பையும் உமது அருளையும் அபிரிவிதமாக தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா தம்பி? சாப்பாடு கார்த்திக் பிரகாஷ் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா தம்பி? சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பாடு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருப்பா. நல்லா இருக்காப்பா? ஓகேப்பா. வேற லெவலில் இருக்கா? எப்படிப்பா இருக்கு தம்பி? நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ. சாப்பாடு நல்லா இருக்கா பாப்பா? ஓகே, தேங்க்யூம்மா. நன்றி நன்றி. சாப்பாடு நல்லா இருக்கு பாப்பா? நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? கார்த்திக் பிரகாஷ் அவருடைய பிறந்த நாளுக்காக கன்னடாவிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க பாருங்கள். தட்டெல்லாம் உடனே காலி ஆகுதுண்ணா? தட்டெல்லாம் உடனே காலி ஆகுது. அவங்க அங்கே சந்தோஷமாக கொண்டாடுறாங்களோ இல்லையோ, குழந்தைங்களோட நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோம். சிறப்பான சாப்பாடு இவங்களுக்கு. இவங்க முகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியை பார்க்குறோம். இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் அவங்க குடும்பத்தோட 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும். சாப்பிட கூப்பிடுறான். அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் மனமார்ந்த நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிலாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.